நீங்க வந்து இப்ப எப்படி சிங்கப்பூர் மலேசியால இருக்கீங்க, நீங்க சினிமானா யார பாப்பீங்க, யாரோட தீவிர ஃபேன்? சினிமானா சொன்னாலே நம்ம எஸ்டிஆர் தான். எஸ்டிஆர் தான். நம்ம எஸ்டிஆர் தான். நானும் என் கணவரும் வந்து குடும்பமே சொல்லலாம், நாங்க எஸ்டிஆரோட தீவிர ரசிகர். நம்மளாம் 8 அடி பாந்தியா, நீ 18. 16. சின்ன வயசுல இருந்து பாத்தீங்களா, பெட்ரூம்ல அவரோட போஸ்டர்ஸ் இருக்கும், பெரிய பேனர்ஸ் இருக்கும். நான் வந்து சிம்பு 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 இப்ப கொஞ்சம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் நிறைய விவரம் தெரிஞ்சு இன்னமும் சிம்புவோட தீவிர ரசிகையே தான். அவர் வேற பாவம் அவர் கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்களா, பண்ண கூடாது? அவர் கல்யாணம் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது, நிறைய பேருக்கு ரொம்ப நல்லது. ஒரு எல்லாத்துக்கும் புண்ணியமா போவோம். அவர் இடையில சிங்கப்பூர் கான்சர்ட்டுக்கு வந்தார், யுவன் கான்சர்ட். அப்ப கூட நாங்க போயிட்டு ஷோவை என்ஜாய் பண்ணோம். சரியான செம்ம மாசா இருந்துச்சு ஷோ. வெறித்தனமா இருந்துச்சு. போட்டோ எல்லாம் கண்டிப்பா எடுத்தோம். அதெல்லாம் எடுக்காம இப்படி நம்ம ரசிகனே ஆச்சு காமிச்சிடுவோம். ஓ, டிக்டாக்ல இருக்கா இங்க இன்னும்? ஆமா, இங்க டிக்டாக்ல இருக்கு. இங்க பாருங்க, அந்த அளவுக்கு எஸ்டிஆர் தீவிர ஃபேனு. சரி, அவரும் எஸ்டிஆர் ஃபேன், அவரை காணோம், நீங்க மட்டும் இருக்கீங்க எஸ்டிஆர் கூட. இது நானும் எஸ்டிஆரும் தனியா போட்டது. கடைசியில உங்களுக்கு போட்டோ அவருக்கு ஆசை, ஊருக்கு போயிட்டு எஸ்டிஆர் பாக்கணும்னு ஒரு ஆசை. கண்டிப்பா உங்களோட ஆசை ஒரு நாள் நிறைவேறணும் நான் நம்புறேன். சரி, நீங்க எஸ்டிஆர் இப்ப நேர்ல பார்த்து என்ன சொல்ல விரும்புறீங்க? எஸ்டிஆர் கிட்ட பேசவே சான்ஸ் இல்லையா? இல்ல, இன்கேஸ் திடீர்னு எஸ்டிஆர் இப்ப நீங்க பாத்துட்டீங்க, என்ன பேசுவீங்க? கட்டி பிடிச்சி விட மாட்டேன். பிகாஸ் அவர் என்னோட சின்ன வயசுல 8 வயசுல அவர் தான் என்னோட சூப்பர் ஸ்டார். வாவ், எஸ்டிஆர் தான் இவரோட சூப்பர் ஸ்டார். சாதாரணமாலாம் வரல, வேற மாதிரி வந்திருக்கேன் இந்த வாட்டி. விடவே மாட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே.